أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال العشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد أفلا ينظرون إلى الإبل كيف خلقت أعوذ بالله من الشيطان الرجيم أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم السلام عليكم. السلام عليكم. سورة الفجر. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد بل تؤثرون الحياة الدنيا. أعوذ بالله من الشيطان الرجيم بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. السلام عليكم. Case Afia. Case Afia. Case Afia. Suratul Ghashiyah. السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم
خاطئة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من وجوه يومئذ ناعمة ولسانا وشفتين. أعوذ بالله من الشيطان الرجيم ولسانا وشفتين وهديناه النجدين فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار مؤصدة. السلام عليكم. சூரத்துல் கஹஃப். السلام عليكم. السلام عليكم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. إنا إنا أنزلناه أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من سلام حتى مطلع الفجر. القارعة. بسم الله الرحمن الرحيم. القارعة القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالجبال المنفوش وإذا مثل الموازين عالية وما أدراك ما هي نار حامية. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, உங்கள் மத்தியில் சொர்க்கத்தில் இடம் வாங்குவோம் என்ற தளத்தில் சிற்றுரையாற்ற வந்துள்ளேன். இந்த உலகத்தில் ஒரு சென்னி நிலம் வாங்குவதற்கு நம் பதும்பாடு சாதாரணமல்ல. ஒவ்வொரு நாளும் பாலித்த யாரை அழுதல் பல மணி நேரங்கள் பேசி அதற்காக உழைத்து பொருளாதாரத்தை திரட்டி
அறிவிப்பாளர் சால்பின் சாலை எல்லாம் வாங்கோ நூல் புகாரி 6415 இந்த உலகத்தில் 10 சென்ட் வைத்திருப்பவர் கூட இன்றைக்கு 50 லட்சம் வைத்திருக்கிறார்கள். இன்னும் 5 வருடத்தில் 1 கோடி என்னும் மகிழ்ச்சியாக ஆட்டம் போடுவதை பார்க்கிறோம். ஆனால் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கும் அளவுக்கு இடம் கிடைத்தால் பூமியையும் பூமியில் இருப்பவரையும் மிக சிறந்தாகும் என்றால் அந்த சொர்க்க வாழ்க்கைக்கு அழிவே கிடையாது என்பதுதான் அர்த்தம். இந்த உலகத்தில் நம் நிலத்தில் எதுவும் நடக்கவில்லை, நம் நிலத்தில் எதுவும் கிடைக்கவில்லை என்று புலமும் பலர் இருக்கிறார்கள். ஆனால் சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு என்ன வேண்டும் என்றாலும் கிடைக்கும். லஹும் ஃபீஹா மா யஷாஊன ஹாலிதீன். அவர்கள் என்ன நினைத்தாலும் அவர்களுக்கு அங்கே உண்டு. அல் குர்ஆன் 25வது அத்தியாயம் 16வது வசனம். அவர்கள் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு அங்கே உண்டு. நாம் அதற்காகவே அந்த சொர்க்க வாழ்க்கைக்கு ஆசைப்பட வேண்டும். சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கும் போது எந்த தடையும் வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொர்க்க வாசிகளுக்கு நோய் இல்லாத சொர்க்க வாழ்க்கையை தந்திருக்கிறான். மூக்கு சிந்த மாட்டார்கள், சரி துப்ப மாட்டார்கள் என நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நூல் முஸ்லிம் 5451. இந்த வருடத்தில் கொரோனா போன்ற நோய்கள் வருவதற்கு காரணமே இந்த சீசன் நோய்கள் தான். அதில் குறிப்பாக இந்த ஜலதோஷம் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜலதோஷம் பிடித்து விட்டால் ஒரு மனிதனுக்கு எந்த வேலையும் செய்வது முடிவது கிடையாது. மிக சிரமத்தில் கூடிய நிலைமையை அடைந்து விடுவார்கள். ஆனால் இது போன்ற எந்த பிரச்சனையும் சொர்க்கத்தில் கிடையாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த உலகத்தில் சொர்க்கத்தை பற்றி ஒருவர் தோன்றினால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அழகா என்று கேட்கக்கூடிய நிலைமை வரும். சொர்க்கத்தின் மங்கையார் ஒருவர் பூமியை தோன்றினால் வானத்துக்கும் பூமிக்கும் கீழே பகுதி எல்லாம் ஒளிரும். அப்பகுதி அனைத்திலும் நல்மணம் கமலும். அறிவிப்பாளர் அனஸ் அலி நூல் புகாரி 6568. வல்லமையின் மாண்பும் மிக்க அல்லாஹ் என் நல்லடியார்களே, எந்த கண்ணும் பார்க்கிறார், எந்த காலும் கேட்கிறார், எந்த மனிதன் உள்ளத்திலும் தோன்றியார் இன்னங்களை நான் சொர்க்கத்தில் வைத்துள்ளேன் என்று கூறியுள்ளார். இன்னும் அதிகமா அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி அறிவித்துள்ளார். சொர்க்கமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். அறிவிப்பாளர் அனஸ் அலி நூல் முஸ்லிம் 5439. எனவே சொர்க்கத்தை பெறுவதற்கு அதிகமாக நாங்கள் அமல் செய்ய முயற்சி செய்யும் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியாளர் புரிவானாக என்று சொல்லி என் உரையை முடிவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவர்கள் உங்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு சொர்க்கம் நரகத்தை தீர்மானித்துள்ளோம். ஸலாமு அலைக்கும். இதன் தந்த உடல் உறுப்புகள் எத்தனையோ இருக்க நாவை பற்றி பேசுவதன் அவசியம் என்ன என்று சிலருக்கு தோன்றுவது நியாயமா? ஏன் பேசுகிறோம்? மற்ற உறுப்புகளின் மூலம் ஏற்படும் விளைவுகளிடம் நாம் மூலம் ஏற்படும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அச்சுறுத்துகின்ற விதத்தில் அமைந்துள்ளது. மற்றொரு உறுப்புகளை அடக்கி கட்டுக்குள் வைத்திருப்பதை விடவும் நாங்கள் அடக்கி கட்டுக்குள் வைத்திருப்பது சுலபமாக ஒன்றாக இருக்கிறது. வரலாற்றை புரட்டி பார்க்கலாம். பல நாடுகள் தமக்குள் சண்டையிட்டு பல தடைகள் ஊடுவதற்கு பால் காரணமாக இருந்ததை விட 50 கிலோமீட்டர் தூரம் காரணமாக இருக்கிறது என்பதை திட்ட அர்த்தமாக அறியலாம். நாம் ஏற்படுத்தும் விளைவும் அதை கட்டுக்குள் வைத்திருப்பது அவரை எளிதான ஒன்றல்ல என்பதை இந்த முடிவில் விளங்கலாம். மையெழும்பும்
لما بين لقيت وما بين رجليه علمه يقول جنة எவர் தம் தாடைகளுக்கு இடையிலான உள்ளாலான நாவிற்கும் தம் காவலுக்கும் இடையிலான மர்ம உறுப்புகளில் என்னிடம் உத்தரவாதம் அளிக்கிறேன், அவர்களுக்கும் சொர்க்கத்தில் நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிபவர் சஹீல் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 6474. பாருங்கள், நாளை அடுத்த ஆளுநர் என்று சகாபாக்கள் யாராவது உத்தரவாதம் தந்தால் அவர்களுக்கு எப்படி சொர்க்கத்தை பெற்றுகிறேன், அவர் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாளை கட்டளை வைத்து பிறகு நடந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் என்ற செய்தி வரும். ஆனால் அது சிறந்த கூறு என்பது இந்த செய்தியில் அறியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களா என்றால் இப்பொழுது சொல்லுங்கள், நாங்கள் மேற்கொள்கிறோம். இன்னும் சின்ன விஷயமா நமது மர்மை வாழ்வை தீர்மானிக்கும் முயற்சி இந்த நாள் அமைந்துள்ளது. நமது மர்மை வாழ்வை சொர்க்கமாக்குவது அல்லது நரகமாக்குவது நம் நாவை தேடி பாதுகாப்பதில் இருக்கிறது. இந்த நாவலிலும் எந்த ஒரு சின்ன வார்த்தை அற்பமாக எண்ணிவிட முடியாது. நம் நாவலிலும் எந்த ஒரு சின்ன வார்த்தை தான் நமது மர்மை வாழ்வுள்ளது என்று நபிகளார் இந்த ஹதீஸில் தெளிவுபடுத்துகிறார். ஓரடியார் அல்லாஹ்வின் கோபத்துக்குரிய ஒரு வார்த்தை சர்வசாதாரணமாக அதன் பலனை பற்றி பெரிதாக யோசிக்காமல் பேசுகிறார். அதன் காரணம் அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுகிறார். ஓரடியார் அல்லாஹ்வின் கோபத்துக்குரிய ஒரு வார்த்தை சர்வசாதாரணமாக அதன் பின்விளைவை பற்றி பெரிதாக யோசிக்காமல் பேசுகிறார். அதன் காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 6478. இறைவன் நாவை தந்திருக்கிறான் என்பதற்காக என்ன வேண்டும் நான் பேசக்கூடாது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. இறை தூதர் அவர்களே, இஸ்லாத்தின் சிறந்தது என்று கேட்டதற்கு நபி தோழர், எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு பெறுகிறதோ அவர்களின் செயலே சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மனதில் உயிர்ப்பவை எல்லா வார்த்தையும் நாவின் மூலம் வெளியே கொட்டிவிடக் கூடாது. எவற்றையெல்லாம் பேச வேண்டுமோ அவற்றையெல்லாம் ஃபில்டர் செய்து பேச வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வின் நன்மக்களாக நம் அனைவரும் சேர்த்தருள் புரிவானாக. வாகில் ரவ்வானா வனி லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்கினிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு மத்தியில் உயிருள்ள வரை ஒருவே பெறுவோம் இந்த தளத்தில் உரையாற்ற வந்துள்ளேன். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார். ஒரு நாள் மலையாளியாக அனுப்பி சென்றார். அப்போது செருப்பு பிஞ்சு போச்சு. அங்கே அந்த வீட்டிற்கு சென்று அந்த வீட்டுக்களை அழைத்து, ஐயா, வரும்போது செருப்பு பிஞ்சு போச்சு, புது செருப்பு வேற, அதனால நீ இப்படியே தூக்கி எறிய மனசு வரல. இப்போ நான் உங்க வீட்டு வாசல்ல ஓரமா வச்சுட்டு போனேன். காலையில் என் வீட்டு வேலைக்காரனை அனுப்பி எடுத்துக்கிறேன். இந்த செருப்பு உங்க போல அறிவை தரணும் என்று கேட்டார். அதுக்கு அந்த வீட்டுக்காரர் இந்த பணக்காரரை பார்த்து, ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய மனிதர், பணக்காரர், இந்த வீட்டு வாசல்ல உங்க செருப்பு கருப்பு எவ்வளவு கௌரவம், உண்மைதான், இங்க தாராளமாக வச்சுட்டு போங்க என்று சொன்னார். மறுநாள் காலையில் வேறு சிறுத்தை வந்து எழுத்து சென்றார். சில ஆய்வுகள் கண்டனர். ஒரு நாள் அந்த செல்வந்தரை இறந்து போனார். அவரின் இறுதியும் செருப்பு வைத்தாலே அந்த வீட்டு வழியாக வந்தது. அப்போது நல்ல கனமழை. மையத்தை தூக்கி வந்தவர்கள் அந்த வீட்டில் காலம், ஐயா, சரியான மழையாக இருக்கிறது, தூக்கி செல்ல முடியவில்லை. இந்த பணக்கார உடனே மழையில் இருக்கும் மழையை வைத்து விட்ட பெருமை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கிறேன் என்று கேட்டார்கள்.
அந்த வீட்டுக்குள் வந்தே போவோம். ஏண்டா யார் வீட்டு பார்த்த யார் வீட்டு வாசல்ல இருக்க பாக்குறீங்க, ஒரு முறையால எடுத்து போயிருங்க. இது உங்களுக்கு நல்லது இல்ல, இல்லனா நடப்பதே வேற எங்கு போக கூட கத்தினார். அன்பார்ந்த பேரர்களே, தாய்மார்களே, சோதரர்களே, அவ்வளவுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கை என்று ஒரு செருப்பும் கிடைக்கிற மரியாதை கூட நம் இறந்ததில் நம் உழப்பு கிடைக்காதோ. உயிர் உழப்புக்குள்ள இறப்பும் வரைதான் நம்ம சொல்லும் மரியாதை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட சுருக்கமான வாழ்நாட்களில் சில மனிதரை நாம் காயப்படுத்தினால் அது நம்மோடு வாழாடி கொண்டிருக்க மாட்டார்கள். அமைதியாக நம்மை விட்டு விலை சென்று வருவார்கள். அல்லாஹ் கூறினான், தாய் தந்தையர் நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே, நீங்கள் நன்மை செய்யுங்கள். நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கே. அல்குர்ஆன் 17:2. தாய் தந்தையர் மகனிடமோ பேசாமல் இருப்பது, குற்றாமல் என்றமோ பேசாமல் இருப்பது, இப்படி பொறுமையான தண்டனை கொடுக்கும் போதே நாம் என்ன சாதிக்க போகிறோம்? இருக்கும் வரை ஒவ்வொரு மனதில் ஒவ்வொரு அண்டையை சொல்வோம். சில தவறுகளுக்கோ மன வருத்தமும் கண்டனும் மண் விரித்த பிறவும் மன்னியுங்கள். இந்த வார்த்தையை மொழியை கேட்கும் போது மனிதர்கள் எல்லாம் நன்கக்கூடிய மற்றவர்கள் தெரியும். இந்த உண்மையை மட்டும் மறக்க வேண்டாம். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லவர்களே, உங்களுக்கு சிறிய நாட்கள் ஒரு ஸ்கூலில் உண்மையா நடந்த அற்புதமான சம்பவத்தை சொல்லி இந்த உரையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களை ஊக்கப்படுத்த நினைத்து சிறிய பரீட்சை நடத்தினார். அது வெற்றி பெறும் மாணவிக்கு காலடி செலுத்தி பரிசாக வைத்து கூறினார்கள். அனைத்து மாணவர்களும் ஊர்ந்து மகிழ்ச்சியுடன் பரீட்சை எழுதினார்கள். அவர்களை விளைத்தாரை திருத்தும் போது அனைவரும் சரியாக எழுதி 100 கொடுத்துள்ளார்கள். ஆசிரியர் யாருக்கு பரிசு என்று திகழ்த்துவை எல்லாரும் உங்களுடைய பெயர்கள் எழுதி சுருட்டி இந்த பெட்டியில் போடுங்கள் என்று சொன்னார். அனைவரும் எழுதி போடவே அப்பெட்டியில் ஒரு தாள் எடுத்தார். அதில் ஒரு மாநிலம் அந்த ஒப்பாயத்தை வந்தது. பல வாரமாகவே தேய்ந்து குறைந்து செலுத்தி அணிந்து வந்த மாநிலக்கோ எல்லை மகிழ்ச்சி ஆசிரியரும் மாநிலம் மகிழ்ச்சி அளித்தார். ஆசிரியர் பெற்றோருடன் வீட்டில் சென்றேன். நடந்ததை கணவனிடம் கண்ணீருடன் கூறினார். கணவனும் பரிசோடு ஏழை கிடத்தது என்று மகிழ்ச்சி அடைந்தார். எனினும் அவ்வாசிரியர் வழக்கத்துமான கண்ணீர் எடுத்து அழுதார். அதை கண்ட கணவர் மீண்டும் கடன் கேட்க நான் வீட்டுக்கு வந்து எழுதிப்பட்ட பட்டிலிருந்து தாள்களை பிரித்து பார்த்தேன். அனைத்து மாணவர்களும் அவரவர் பெயர் எழுதாமல் போக்கில் ஏழை மாணவர் அந்த அப்பான எழுதியிருந்தார்கள் என்று கண்ணியுடன் பதிலளித்தார். தன்னை விட அதிகம் தேவையுள்ள பேர் மீது அக்கறை கொண்டு அதிலே முன்னிலைப்படுத்தி பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை நம்ம கடமையாகும் என்று தாய் தந்தைக்கும் தாய் தந்தையை ஆணவர்களின் கேட்டுக் கொள்கிறேன். நாம் போகும் போது எதை எடுத்துக் கொண்டு போக போகிறோம்? அன்போடு கொள்வோம். நாம் அன்போடு பழகிய உள்ளங்கள் மட்டுமே நாளை நம் மையத்து பின்னால் வரக்கூடும். மையத்தை சுமக்கும் 8 தொழிலும் பின்னால் வரும். அன்பான உள்ளங்களை பெற்ற நிலையில் ஆகும். அப்படிப்பட்ட நிலையில எல்லாம் நம்ம யாருக்கு அருள் புரிவார்? நம்ம வாழ்வில் நன்றி.